Hello friends, welcome back to Quick Calls YouTube channel. BCCI தலைமையில இந்தியன் பிரீமியர் லீக் வெற்றிகரமா 17 சீசனை கடந்து கம்மிங் மார்ச் 22 நைட் 7 மணிக்கு ஈடன் கார்டன் கொல்கத்தா மைதானத்துல தான் 18வது சீசன் கோலாகலமா தொடங்க இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில ட்ரீம் 11 ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆஃபரை கொடுத்திருக்கான். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிராண்ட் லீக்ல முதல் இடத்துல வரக்கூடிய யூசருக்கு 3 கோடி ரூபாய் கேஷ் பிரைஸ் ஆகவும் பிளஸ் லாம்போர்கினி காரையும் பிரைஸா கொடுக்க இருக்காங்க. இந்த பிரைஸ் முதல் 3 போட்டிக்கும் கொடுக்க இருக்கிறதா ட்ரீம் 11 அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும்தான் எல்லா யூசருக்குமே தெரியுது. அந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற 3 கோடி சம்திங் எல்லா யூசருக்குமே இங்க பிரைஸ் அமௌண்ட் இருக்கு. நீங்க 49 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்றீங்க, உங்க டீம் கடைசி இடத்துல தான் வருது அப்படின்னாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண 49 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். இங்க தான் நீங்க தெளிவா யோசிக்கணும். எப்படினாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆக போறது கிடையாது. ஏன் நம்ம இங்க டீமை ரிஸ்கா பிக் பண்ணக்கூடாது? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பா டீமை ரிஸ்கா பிக் பண்ணலாம். என்னென்ன மெத்தட்லாம் டீமை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் எல்லாமே இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபேண்டசியில் இப்போ நியூ பாயிண்ட் சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைமில். அந்த ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரீம் 11 ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. லெஃப்ட் சைட் டாப்பில் உங்களோட ப்ரொஃபைல் லோகோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஹவு டு பிளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிரிக்கெட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உள்ள பாயிண்ட் சிஸ்டம் வந்துடும். அந்த பாயிண்ட் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் தெளிவாக பாருங்க. ஏன்னா இப்போ ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு பேட்டர் வந்து ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு அப்படின்னா அந்த 4 ரன்னுக்கு 4 பாயிண்ட் பிளஸ் பவுண்டரிக்கு 2 பாயிண்ட், ஓவராலா 6 பாயிண்ட் கொடுத்தாங்க. ஆனா இப்போ இருக்க பாயிண்ட் சிஸ்டம் அப்படி கிடையாது. ஒரு பிளேயர் ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு அப்படின்னா அந்த பவுண்டரிக்கு 4 பாயிண்ட் பிளஸ் அந்த பவுண்டரிக்கு எக்ஸ்ட்ராவா 4 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஓவராலா 8 பாயிண்ட் ஒரே பவுண்டரியில பேட்டருக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பேட்டர் உள்ள வராரு, ஒரு 5 பால் தான் ஃபேஸ் பண்றாரு, 2 6 2 பவுண்டரி அடிச்சிட்டாரு, ஓவராலா 20 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு வெறும் 5 பால்ல. அந்த 20 ரன்னுக்கு 20 பாயிண்ட் கிடைச்சிருது. 2 6க்கு எக்ஸ்ட்ராவா 12 பாயிண்ட், 2 பவுண்டரிக்கு எக்ஸ்ட்ராவா 8 பாயிண்ட், 40 பாயிண்ட் கிடைக்குது வெறும் 5 பால் ஃபேஸ் பண்ற பேட்டருக்கு. ஸோ அந்த 40 பிளஸ் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட். அந்த பிளேயரை நம்ம கேப்டனா போட்டிருக்கோம் அப்படின்னா 88 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய பாயிண்ட் சிஸ்டம் டோட்டலி பேட்டர்ஸ்க்கு சாதகமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பிளேயர் 25 ரன் தாண்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 4 பாயிண்ட்டும், ஸோ 50 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு 8 பாயிண்ட்டும், 75 ரன் ஸ்கோர் பண்றாரு அப்படின்னா அதுக்கு 12 பாயிண்ட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நீங்க டீட்டெயிலாக பாருங்க. பவுலர் டாட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாலுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு. இப்போ பேட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க பவுலர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்க போகுது இந்த பாயிண்ட் சிஸ்டம். ஏன்னா பவுலர் 2 விக்கெட்டாவது எடுக்கணும், அதுல 1 விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சாதான் அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். ஸோ இந்த பாயிண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே சாதகமா இருக்கனால அதிகப்படியா நீங்க பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டத்தை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் வென்யூ ரெக்கார்டை பத்தி நீங்க கண்டிப்பா டீம் பிக் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இப்போ மேட்ச் எந்த வென்யூல நடக்க போகுது, அந்த வென்யூ பேட்டர்ஸ்க்கு சாதகமா இல்ல பவுலர்ஸ்க்கு சாதகமா, அதிகப்படியான மேட்ச் சேசிங்ல வின் பண்ணிருக்காங்களா இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வின் பண்ணிருக்காங்களா, அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ல டியூ இருக்குமா அப்படிங்கிற எல்லாமே நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும் டீம் பிக் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியும் கேகேஆரும் விளையாடக்கூடிய மேட்ச் கொல்கத்தா ஈடன் கார்டன்ல நடக்க போகுது. ஈடன் கார்டன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பவுண்டரி, அவுட் ஃபீல்டு ரொம்ப குயிக்கா இருக்கும், தாறுமாறா இருக்கும். ஃபீல்டர்ஸ் ரொம்ப ஆக்டிவா ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா மட்டும்தான் நிறைய பவுண்டரிஸை சேவ் பண்ண முடியும். அப்போ இது பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே சாதகமான ட்ராக்.
நிறைய மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வென்யூ ரெக்கார்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ பேட்டர்ஸ்க்கு சாதகமான ட்ராக்கா, அப்போ நீங்க அதிகப்படியா பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த வென்யூல பவுலர்ஸ் நல்லா விக்கெட் எடுத்துருக்காங்களா, அப்போ பவுலர்ஸுக்கு அதிகப்படியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். இல்ல ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலா தான் சாதகமா இருக்கு அப்படின்னா நியூட்ரல் டீம் பேட்டர்ஸ்க்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸோ அதே அளவு பவுலர்ஸுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணணும். அண்ட் தென் எந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அட் நம்பர் 4 இல்லைன்னா அட் நம்பர் 5க்குள்ள வரக்கூடிய ஆல்ரவுண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆல்ரவுண்டர் மினிமம் 2 ஓவராச்சும் பவுல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸுக்கு நீங்க டீம்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அசியூம் பண்ணுங்க. அசியூம் பண்ணிட்டு அந்த டீமுக்கு ஃபேவரபிளாகவும் நீங்க டீமை பிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாம் நீங்க பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டீம் ப்ராஃபிட்ல தான் இருக்க போகுது. அண்ட் தென் இப்போ பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய, அதுவும் பர்டிகுலர்லி டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்க, அவங்க நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய பவுலர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இங்கே தான் பிசிசிஐ இந்த சீசன்ல ஒரு 2 புதிய விதிமுறைகளை கொண்டு வர இருக்காங்க. அது வேற எதுவும் இல்லை, இப்போ ஏதோ ஒரு கிரவுண்ட்ல டியூ அதிகமா இருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய டீம் 2 நியூ பாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 11 ஓவர் ஒரு நியூ பாலும் 11 ஓவருக்கு அப்புறம் 2வது நியூ பாலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வென்யூ இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப்லலாம் மேட்ச் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா டியூ அதிகமா இருக்கும். அந்த கிரவுண்ட்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற டீம்ல நியூ பால்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பால்ல கண்டிப்பா ஸ்விங் இருக்கும், நியூ பால்னா ஸ்விங் இருக்கும். அண்ட் தென் அவங்க எதிர்பார்க்குற ஸ்பீடு கிடைக்கும். மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கண்டிப்பா நியூ பால்ல ஃபேஸ் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆவாங்க, விக்கெட்டையும் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேட்ச் அப்படியே தலைகீழ மாறும். ஒரு நல்ல ஸ்கோர் போயிட்டு இருக்கு, ஓல்டு பால்ல அடிச்சுட்டே இருக்காங்க, ஸ்கோர் நல்லா வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி டைம்ல நியூ பால் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா விக்கெட்ஸ் நிறைய விடும். ஸோ அந்த மாதிரி வென்யூல பவுலர்ஸுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இப்போ பிஃபோர் பேண்டமிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ் மோஸ்ட்லி பாலை அவங்களோட சலிவாவால கிளீன் பண்ணுவாங்க. அதாவது சைனிங்கா பால் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சலிவாவை யூஸ் பண்ணி பாலை கிளீன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரூலை இப்போ பேன் பண்ணியிருந்தாங்க, இப்போ அந்த பேனை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஐபிஎல்ல இருந்து பிளேயர்ஸ் அவங்களோட சலிவாவை யூஸ் பண்ணி பாலை சைனிங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பிசிசிஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இங்கே பவுலர்ஸுக்கும் சாதகமாக தான் இருக்க போகுது. ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் என்னதான் பேட்டர்ஸ்க்கு சாதகமா இருந்தாலும் இப்போ பாலை வந்து சைனிங்கா வச்சுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ இருக்கு அப்படின்னா ஒரு நியூ பாலை கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வர சூழ்நிலையில பவுலர்ஸும் அதிகப்படியான விக்கெட் எடுத்து பாயிண்ட் சிஸ்டத்துல ஒரு நல்ல டாப்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டியூ ஃபேக்டர் அதிகமா இருக்கக்கூடிய வென்யூல மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பர்டிகுலர்லி நியூ பால்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவங்க இனிஷியலா நியூ பால் ஒரு 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எகைன் நியூ பால் வரும்போது மிடில்லையும் அவங்க தான் பவுல் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் உங்களோட டீம்ல கண்டிப்பா லோ பர்சன்டேஜ் பிக் இருக்கணும். இப்போ என்ன மாதிரி நீங்க லோ பர்சன்டேஜ் பிக் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 20% குறைவா பிக் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர்ல இருந்து 1-2 பிளேயர், அண்ட் தென் 20 ஒரு 40% பிக் பண்ணிருக்க பிளேயர்ல 2-3 பிளேயர். ஸோ இந்த மாதிரி ஓவராலா ஒரு 3 ஒரு 5 பிளேயரை நீங்க லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லோ பர்சன்டேஜ் பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்கு சொல்லிட்டாங்க, நம்ம இவங்களாம் லோ பர்சன்டேஜ்ல இருக்காங்க, நம்ம பிக் பண்ணிடுவோம் அப்படின்னும் நீங்க பிக் பண்ணவே கூடாது. அந்த பிக் பண்ற ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர் அவர் பேட்டரா இருக்காரா, பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா, கிடைச்சா அவர் ஒரு 20 to 30 ரன் ஸ்கோர் பண்ணுவாரா, பவுலரா இருக்காரா அவருக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கா, ஆல்ரவுண்டரா அவர் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா சான்ஸ் யூஸ் பண்ணுவாரா, பவுலிங் கொடுத்தா விக்கெட் எடுப்பாரா இப்படிங்கிற அவங்களோட எபிலிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது ரெண்டுமே நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ டீம் எல்லாமே நம்ம பில்ட் பண்ணிட்டோம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எந்த மாதிரி ஆப்ஷன்ல போகலாம்
அப்படின்னா டாப்ல வரக்கூடிய பேட்டர்ஸ் டாப் 3 அண்ட் தென் டாப் 4 வரக்கூடிய பேட்டர்ஸுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். விக்கெட் கீப்பரா இருக்காங்க, அவங்களும் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆல்ரவுண்டர் அட் நம்பர் 5 பேட்டிங்ல உள்ள வந்துருவாரு. மினிமம் 2 ஓவராச்சும் போல் பண்ணுவாரு. அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் பவுலிங் சைட் போயிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு ஒரு இம்பார்ட்டனும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய லெக் பிரேக் ஸ்பின்னர், அதுவும் பர்டிகுலர்லி நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய பவுலருக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்ன மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி டீமை கிரியேட் பண்ணாலே n நம்பர் ஆஃப் டீம்ஸ் நீங்க கிராண்ட் லீக்ல கிரியேட் பண்ணி பிளே பண்ணலாம். நான் இந்த மெத்தட் எல்லாத்தையும் தான் யூஸ் பண்ணி டீமை கிரியேட் பண்ண போறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. இந்த ஐபிஎல்ல, அதாவது ஐபிஎல் 2025ல தமிழ்நாடு யூசர்ஸ் தான் மேக்சிமம் கிராண்ட் லீக்ல வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பா அது நடக்கும்னு நான் நம்புறேன். டெஃபினட்டா ஐபிஎல் 2025 நமக்கு தான். பெஸ்டா டீமை பிக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பி பாசிட்டிவ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching this video.